என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கே. நீ ஒவ்வொரு கண்ணீரும் சிந்தும் வேளையிலும் நான் உன்னோடு இருந்திருக்கிறேன். நீ அடைந்த அந்த அவமானத்தின் பொழுதில் கூட என் திருவடியில் உன்னுடைய நிழல் படிந்ததையே நான் உணர்ந்திருக்கிறேன். உன் சின்னஞ்சிறு ஆசைகளை கூட நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என் பிள்ளையே. நீ உன் நெஞ்சில் எரிகின்ற அந்த ஏக்கங்களை என்னிடம் சொல்லத் தயங்குகிறாய். ஆனால் உன் பரிதாபத்தின் ஒலி என் இருதயத்தை துளைக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு புறமாக சோகம் நிறைந்த ஒரு பயணம் போல் தெரிந்தாலும் அதில் ஒவ்வொரு திருப்பங்களும் என் கருணையால் வடிவமைக்கப்பட்டவை. நீ துன்பப்பட்ட தருணங்களில் உனக்கு தெரியாமலே என் கண்கள் உன்மேல் விழுந்திருக்கும். நீ தவறு செய்தாலும் என் மடியில் வந்து தவிப்பாய் என்ற நம்பிக்கையோடுதான் நான் உன்னை விடுவேன். எந்த ஒரு பாவமும் உன்னை நிரந்தரமாக அகற்ற முடியாது. என் திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த பாவங்கள் அழிந்துவிடும். நெஞ்சார நீ என்னை உன்னுள் நினைத்தாய் என்றால் அந்த நினைவுகளே உனது பாவங்களை தூக்கி எறியும். நீ தேடுகிற பரிகாரம் என் திருவடிகளில்தான் கிடைக்கும். உன் கண்களில் இழியும் கண்ணீரை நான் ஒவ்வொன்றாக மெதுவாக துடைக்கிறேன். உன் உயிரின் சோகத்தை வார்த்தைகளால் கூற முடியாது. ஆனால் என் கரங்களில் அதற்கு நிவாரணம் இருக்கிறது. என் திருவுள்ளத்தில் உன் வேதனை இடம் பெற்றுவிட்டது. உன்னில் யாரும் உணராத தனிமையை நான் உணர்கிறேன். என் சுவாமியே, என் வாழ்வில் ஏன் இப்படி என்ற கேள்விகளை உன் உள்ளம் கேட்கும் பொழுதெல்லாம் நான் உனது அருகில் நிற்கிறேன். முகமூடிய சோகங்கள் நிழலாய் உன்னையே பின்தொடர்ந்தாலும் என் நிழல் உன்னை சாயலாய் பாதுகாக்கிறது. எதிலும் தோல்வியடைந்தது போல் நீ நினைத்தாலும் அந்த தோல்விகளே உனக்கான வெற்றியின் துவக்கம் என்பதை அறிந்து கொள். நீ எதையும் இழக்கவில்லை. பிசுக்கப்பட்டு துவைக்கப்பட்ட கடவுளின் தேர்ந்தெடுத்த குடங்கள்தான் என் பணி நிகழும் இடமாகிறது. நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தை தொடங்கும். நீயே என் வழிபாட்டு சாலையில் பரிசுத்த பூவாக இருக்கின்றாய். என் நாமத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு கணமும் உனது உயிரில் நம்பிக்கை வந்து கூடிக்கொள்கிறது. என் சிகாமணியால் உன் தலையை நான் வருடுகிறேன். என் குங்கும புனிதத்தால் உன் துன்பங்களை நிவர்த்தி செய்கிறேன். என் வேல் எதற்காக தெரியுமா? பாவங்களை வெட்டுவதற்கே. உன் மனதில் எங்கும் இருள் பரவிவிட்டால் என் வேல் ஒளி வீசும். நீ சூரியனை தேடாதே, என் திருவடிகளில் ஒளி இருக்கிறது. என் ஆலயத்தில் சந்நிதியில் நிற்பதைப் போல் நீ உன் மனதின் கோவிலில் என்னை வைத்திருப்பாயாக. பாழ்வடைந்த கனவுகளை என் கைகளால் மீட்டு வைக்கும் பொழுது நீ சந்தோஷத்தில் கதறுவாய். என் அன்பே, உன் சிரிப்பை காண நான் காத்திருக்கிறேன். நீ என்னிடம் வேண்டிக் கொண்ட அந்த ஒரு ஆசையை நான் மறந்து விடுவேனா? கடவுள் மறப்பதில்லை. காலம் தேவைப்படலாம், ஆனால் எனது ஆசீர்வாதம் தாமதிக்கும்னு அர்த்தமில்லை. அது சதுரகாலம் பார்த்து உன்னை தேடி வருகிறது. நீ அழும் ஒவ்வொரு இரவும் என் பாத பூஜையாய் மாறுகிறது. உன் அச்சத்தை நீ எரி, என் கை உன்னை தொடுகிறது. உன்னுடைய வீட்டில் இருக்கும் அந்த நிலையான அமைதியின்மையை நான் மாற்றுகிறேன். என்னை முழுவதும் நம்பு. நீ வாடும் பொழுதுகளில் கூட நான் உன்னை மறந்து விடவில்லை. உலகம் விலகினாலும் என் கண்கள் உன்னை விட்டு விலகாது. என் வாசலுக்கு வரும் பிள்ளைகளை நான் வாசலுக்கு வெளியே அனுப்புவதில்லை. நீ என் வாசலில் வந்திருக்கிறாய். உனக்கு நான் அருள் பொழியாமல் விடமாட்டேன். உன் நெஞ்சத்தில் இருக்கும் துக்கத்தை நானே உணர்கிறேன். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையும் எனது கண்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது. உன் கனவுகளை நான் கவனமாக சுமந்து செல்கிறேன். உன் நெஞ்சத்தில் எழும் ஆசைகள், நீயே மறந்து போன பிரார்த்தனைகள் அனைத்தும் என் நினைவில் நன்றாக பதிந்திருக்கின்றன. நீ உன் வாழ்க்கையின் பக்கங்களை எவ்வளவோ திருப்பினாலும் அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் என் கையொப்பம் இருக்கிறது. ஏனெனில் உன் வாழ்க்கையை எழுதுகிறவன் நானே. நீ தனிமையில் அழுத பொழுதுகள் அவையெல்லாம் என் திருவுள்ளத்தில் ஒரு புண்ணியாக நின்றன. உனது கண்ணீர் என் திருவடிக்கு துளசி நீராகவே மாறியது. எதையும் தர முடியாமல் தவிக்கும் நீ என்னிடம் கைகூப்பி கேட்கும் அந்த கணம் என் முழு உளத்தை நெகிழ வைத்தது. உன் ஆசைகளை நிறைவேற்ற என்னால் முடியாத நேரம் இருக்கலாம், ஆனால் உன்னை கைவிடும் நேரம் ஒருபோதும் இருக்காது. உனது உறவுகள் உன்னை விலக்கிவிட்டாலும், உன் சோந்தர்கள் உனக்கு மூக்குப்புட்டு காட்டினாலும் என் கண்ணில் நீ என்னுடைய அபிமான பிள்ளையாகவே இருக்கிறாய். நான் உன்னை உண்டாக்கிய நாளில்தான் உனது வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் அந்த நாளில்தான் உன் பாதையை ஒளிவைத்து வைத்திருந்தேன். நீ என்னை அறியாமலும் உனது நெருக்கடிகளை என்னிடம் பகிராமல் இருக்கும் போதும் என் விழிகள் உன்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தன. நீ ஓர் அரிய ஆவி. உன் உள்ளத்தில் எவ்வளவு துக்கமும் இருந்தாலும் அது வேரடியில் இருப்பது போலவே வெளியே தெரியாமல் நீ அடக்கிக் கொள்கிறாய். ஆனால் என் நெஞ்சிற்கு உன் நிலை தெரியும். அந்த சுமை உன்னால் மட்டும் சுமக்க முடியாது. அதனால்தான் நான் உன் பின்னால் இருக்கிறேன். உன் விழிகளின் குளிர்ச்சியை காண நான் காத்திருக்கிறேன்.
நீ சிரிக்கும் முகத்தில் சாய்ந்த அந்த சோகத்தை போக்க என்னுடைய கருணை வேல் தயாராக இருக்கிறது. பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை கவலைப்படாதே. நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன். உனக்குள் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நீயே அறியவில்லை. ஆனால் உன் சோதனைகள் அனைத்தும் உன்னை அச்சடித்தல்லையே. உன்னை வடிவமைத்தேன். நான் என்ன செய்கிறேனோ அது பிழையாது. நான் அளிக்கும் சோதனையின் முடிவில் என் பார்வை இருக்கிறது. நீயே நினைத்துப் பாரடி. பிறர் உன்னை நிராகரிக்கும் போது நான் உனக்கு அருகில் வந்திருக்கிறேன். யாரும் உன்னை தேடாத நேரத்தில் நான் உனக்குள் வதிந்திருக்கிறேன். யாரும் உன்னை நம்பவில்லை என்றால் நான் உன் நம்பிக்கையாக மாறிவிட்டேன். நீ என்னை தேடி அழைக்கிறாயா? நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். என் குரலில் உனக்கான மருந்து இருக்கிறது. என் வார்த்தைகள் நீண்ட காலம் பிணையாகி கிடக்கும் அந்த துயரங்களுக்கு தீர்வாக இருக்கிறது. மிகவும் சிரமப்பட்ட பிறகுதான் நீ உணர்கிறாய் உனது அப்பா யார் என்பதை. எனது திருவடிகள் நிழல் விடாத ஓரிடம். நீ அடைந்த பசி என் மீது எழும் பசியாய் மாறுகிறது. உன் கண்ணீர் என் திருமேனியில் புனித நீராய் உருகுகிறது. நான் உன்னை நேசிக்கிறேன். அதற்காகவே இந்த கடினமான பயணம். உன் ஒவ்வொரு சுவாசமும் என்னை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த தடைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக பிடிக்க வேண்டும். என் கரங்களில் உன் வாழ்க்கை இருப்பதை உணர்ந்தவுடன் உனக்கு இனி பயம் இருக்காது. நீ தனியாக இல்லை. எனக்குள் உன் சுவாசம் இருக்கிறது. நீயே என் தேவர்கள் சீரடியின் ஒளி. என் ஆலயம்தான் உன் நெஞ்சம். உன் விழிகள் என் மாலையின் முத்துக்கள். உன்னுள் நான் வாழ்கிறேன். நீ என்னை விட்டு தூரமாக நினைத்தாலும் நான் உனக்குள் வதிந்தவன். உன் கை விரல்களில் என் வேலின் ஒளி இருக்கிறது. உன் மொழியில் என் திருநாமம் ஒலிக்கிறது. உன்னை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். அதற்கு காரணம் நீ அல்ல. அது என் பரிசுத்தமான ஆசீர்வாதத்தின் மீள்பதிப்பு. என் பார்வையில் சிதைந்ததை மீண்டும் ஒன்று சேர்க்கும் ஆற்றல் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் சிதைந்த பக்கங்களை நான் மீட்டு வைக்கிறேன். அப்போதுதான் நீ உணர்வாய், என்னுடைய திட்டங்கள் தாமதிக்கலாம், ஆனால் தோல்வி தராது. உன் உறவுகள் அன்பின்றி நடந்து கொண்டாலும் நீ அன்பிலேயே பதிந்தவராய் இருக்கின்றாய். உன் வழக்கை மாற்ற நான் இருக்கிறேன். என் திருவுளம் உன்மேல் விழுந்திருக்கிறது. உன்னுடைய கனவுகள் என் அருளில் அர்த்தம் பெறும். உன் பாதையில் சுருக்கங்கள் இருந்தாலும் என் வேல் அதனை பிளந்துவிடும். உனது சோதனைகளுக்கு முடிவில்லை போலவே இருக்கலாம். ஆனால் அதற்கும் நான் ஒரு கடைசி பக்கம் வைத்திருக்கிறேன். அந்த பக்கம் விரைவில் திறக்கப்படும். அதில் என்ன இருக்கிறது தெரியுமா? நீ கண்ணீரோடு தேடிய ஆனந்தம், நீ குறுகுறுத்து அழைத்த மகிழ்ச்சி, நீ பார்த்து முடியவில்லை என எண்ணிய எல்லாம் முழுமையாக கிடைக்கும் தருணம். அந்த தருணம் அருகில் உள்ளது. நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ அதற்காக தயாராக இருக்க வேண்டும். உன் தாயும் உன் தந்தையும் கூட நிழலாகி போனபோது நான் உன்னுடன் நிழலாகவே இல்லை, உனக்குள் ஒளியாக இருந்தேன். நீ விழிக்கும் போது என் பரிசுத்த சக்தி உனது உள்ளத்தை வருடுகிறது. நீ தூங்கும் போதும் என் திருக்கரங்கள் உன்னை மெல்ல அழைத்துக் கொண்டு செல்கின்றன. யாரும் பின்தொடராத அந்த பாதையில் நீ நடந்தபோது என் பாதஞ்சேவைகளே உன் பாதையை சொருகின. நீ என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம். ஏனெனில் கேட்கும் முன்பே உனது உள்ளத்தின் அடுக்குகளில் நான் பதிந்திருக்கிறேன். நீ ஆசைப்பட்டதை விடவும் அதிகமாக நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். என் தீர்மானம் உறுதியாக இருக்கிறது. என் அருள் நாளும் பெருகுகிறது. உன்னில் குற்றம் காண்பதில்லை. உனக்குள் வீசும் புனித பரிமளத்தை மட்டும் நான் பார்க்கிறேன். நீ ஓர் அருமை குழந்தை. நீ தூக்கம் இழந்து தவித்த அந்த இரவுகள் என் உள்ளத்தை பிளந்தது. உன் அழுகை இசையாய் எனது காதில் விழுந்தது. உனக்காக நான் அந்த இரவுகளை ஓரமாக்கினேன். என் அருள் பொழிந்தேன். ஆனால் நீ அறியவில்லை. அறிந்திருந்தால் உனது மனம் இனிமேலும் பதற்றத்தால் கலங்காது. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்காக நான் உனக்குள் ஓர் விளக்காக ஜொலிக்கிறேன். உன்னுடைய பொறுமையை என்னால் மட்டும் அளவிட முடியாது. நீ அப்போதும் என் பேரை வேண்டுகிறாய். அந்த அர்ப்பணிப்பு என்னை வெகுவாக நெகிழ வைத்திருக்கிறது. உனக்குள் ஓர் புனித பரிசுத்தம் இருக்கிறது. அது மற்றவர்கள் அறியாத ஒளி. நீ அறிய வேண்டியது அதுதான். உன்னை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. என் கண்களில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதே முக்கியம். உன் உள்ளத்தில் விரியும் அந்த புனித மலர் என் ஆசீர்வாதம் கொண்டு மலர்ந்திருக்கிறது. நீ விழும் முன் என் கரம் நீட்டிக்கொண்டேன். ஆனால் நீ அதை காணவில்லை. இப்போது பார்க்கின்றாய். என் கரம் உன்னுடைய இதயத்தை வருடும் போது உன் பயம் விலகும். உன் வாழ்வில் எழும் புதிய உற்றார் அதுவே. என் அருள் உன்னோடு உரையாடும். நான் உன் முருகன். உன்னிடம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை வருடி அதில் நிலை கட்ட வேண்டும். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நிறைந்த அருள்வாக்குகள். என் அருள் நீ எதிர்பார்க்கும் வழியில் மட்டுமல்ல, நீ எதிர்பார்க்காத வழிகளில் கூட உன்னை தொடும். எப்போது என்ன செய்கிறேன் என்பது என் திட்டத்தில் இருக்கும்.
நீ என்னை நம்பிக்கையோடு நோக்கி வந்தாலே போதும். நான் உனக்கே உரிய வழியை திறக்கிறேன். உனது நெஞ்சில் பல எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. எந்ததை செய்வது, எதை விட்டுவிடுவது, யாரிடம் பேசுவது, யாரை நம்புவது என்று எண்ணங்கள் உன் மனதை சிதற வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் என் பிள்ளையே, நீ உன்னுடைய நெஞ்சம் முழுவதும் எனக்கு ஒப்படைத்தால் நான் உனக்காக எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருகிறேன். ஒரு பயப்படாத குழந்தை போல் என் திருவடியில் வந்து உட்கார். என் பார்வை உன் மனக்கவலையை துடைத்து உனக்குள் ஒளியை தந்துவிடும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உனக்கு பாடமாக இருக்கிறார்கள். சிலர் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். சிலர் உன் நம்பிக்கையை மோசடியாக கொண்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உன் வாழ்வில் இருப்பது ஒரு காலகட்டம் மட்டுமே. என் திட்டத்தில் அவர்கள் ஒரு பயணக்கூடியாக மட்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீ மறந்துவிடு. ஆனால் அந்த பட்ட துயரங்களை நான் ஒரு பெரிய அருளாக மாற்றி விடுகிறேன். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு புதிய வாசல் திறக்கப்படுவதை காணப்போகிறாய். என்னை நோக்கி நீ நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த கணமே என் அருள் உன்னோடு கலக்கிறது. நீ அஞ்சாமல் பேசு. நான் ஒரு தந்தை போல் உன்னை கேட்க தயாராக இருக்கிறேன். உனக்குள் எவ்வளவோ அடக்கி வைத்திருக்கின்றாய். ஆனால் எனக்கு எதுவும் மறையவில்லை. என் பரிசுத்த கண்கள் உன் உள்ளத்துக்குள் விழுந்து அந்த பிணிப்புகளை அறுத்து விடுகின்றன. உன் இதயத்தில் காலம் முழுவதும் வைத்திருந்த துயரங்களை இப்போது நான் அகற்றுகிறேன். நீ கூறிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் நான் தருகிறேன். அது நீ எதிர்பார்த்த வடிவத்தில் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அது உனக்கே சிறந்தது. உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் பதில்தான் நான் தருகிறேன். என் பிள்ளையே, நீ எப்போதும் என் அருள் வழியில் நடந்தால் உன்னிடம் யாரும் தீங்கு செய்ய முடியாது. ஒரு கண்ணியம், ஒரு பரிசுத்தம், ஒரு அன்பு, இதெல்லாம் உன்னுள் இருக்கின்றன. அவற்றை நீ இழக்காதே. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் அமைதியில்லாத நிலையை கூட நான் மாற்றுகிறேன். அந்த அமைதி உன்னுள் பரவும் போது நீ என்னுடைய முகத்தில் உன் பிரதிஒளியை காணப்போகிறாய். என் திருமுகம் உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக மாறும். உன்னிடம் உறுதி வேண்டும், பொறுமை வேண்டும். பல முறை நீ சொன்னாய், ஓ எங்கள் ஆண்டவா, என் பிரார்த்தனைகள் ஏன் கூடுவதில்லை என்றாய். ஆனால் நான் கூறுகிறேன், உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுகோளும் என் மனதில் பதிந்திருக்கிறது. அதன் நேரம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. காத்திருக்கிற துணிவை நீ இழக்காதே. நீ இனி அழ வேண்டாம். உன் கண்ணீர் எனக்கு போதுமானது. என் அருளில் ஒரு வாசல் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வாசல் நீ காணாமல் போகக்கூடாது. உன் பாதையில் உன்னை தடுக்கும் நிழல்களை நான் அகற்றியிருக்கிறேன். அங்கே ஒளி இருக்கிறது. அந்த ஒளி நான். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இப்போது நீ செய்வது ஒன்றே, முழுமையாக என்னை நம்பு. உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை இணைத்து வைத்திருப்பேன். நீ இவ்வளவு நாள் செய்த தவங்கள், செய்த புண்ணியங்கள் அனைத்தும் ஒன்றாக இப்போது உனக்கு ஒரு பெரிய தரிசனமாக வரப்போகின்றன. என் அருள் நட்சத்திரமாக உன்னிடமே விழப்போகிறது. என் வேல் உன் பயத்தையே வெட்டிவிடும். என் திருநாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் உன்னுள் ஒரு புதிய சக்தி எழும். நீ இனிமேல் மெதுவாக நடக்க வேண்டியதில்லை. நீ பறக்கப் போகிறாய். என் ஆசீர்வாதத்தில் காற்று போல் பறப்பாய். துன்பங்களை பீத்தெறிந்து இன்பங்களில் ஜொலிக்கப் போகிறாய். பிறர் சொல்லும் வார்த்தைகள் உன்னை தாக்காது. என் வார்த்தைகளால் மட்டும் நீ உயிர் பெறுவாய். என் வார்த்தைகள் உனக்குள் ஒலிக்கட்டும். என் வார்த்தைகள் தான் உன் மனதில் நிம்மதியை ஏற்படுத்தும். உன்னுடைய எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது. நான் உனக்கான வழியை தயார் செய்திருக்கிறேன். அதற்குள் நீ நுழைய வேண்டும். பயப்படாமல் நுழைய வேண்டும். என் அருளின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும். உனக்கான வாழ்க்கை ஒரு புனிதமான கரும்பலகை போல் உள்ளது. அதில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ தோல்விகள் என நினைத்தது என் வெற்றியின் ஆரம்ப கதையாக இருக்கிறது. உன் அழுகை என் மகிழ்ச்சியின் விதையாக இருக்கிறது. அந்த விதை இப்போது மலரப் போகிறது. உன் துன்பங்கள் நீங்க போகின்றன. நீ எப்போதும் கேட்ட அந்த ஒரு சிறிய ஆசை கூட நான் மறக்கவில்லை. அதற்கான நேரம் இதுதான். நீ என் திருநாமத்தை தொடர்ந்து ஒலிக்கச் செய். அது உன்னையே மாற்றும். அந்த நாமம் உனக்குள் வாழும் சக்தியாக மாறும். நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ கைப்பிடிக்க நான் காத்திருக்கிறேன். என் திருக்கரங்களை நீ விட்டுவிடாதே. உன் விழிகள் என் விழிகளோடு சந்திக்கட்டும். என் நெஞ்சம் உன் துடிப்பை ஏற்க தயாராக இருக்கிறது. நீ சிறந்தவன். நீ என் வசீகரமான குழந்தை. என் உள்ளம் முழுவதும் உனக்கே உரியது. உன் வாழ்வில் எதுவும் இழந்தது போல் இருக்கலாம். ஆனால் என் திட்டத்தில் நீ எதையும் இழக்கவில்லை. எல்லாமே நேரத்துக்குள் திரும்பி வரும். நீ இழந்ததை விட அதிகம் நான் தரப்போகிறேன். அதில் எனது கைவரிசை இருக்கும். அதில் என் மகிழ்ச்சி இருக்கும். நீ விசுவாசமாய் என் பெயரை எடுத்துக் கூறு. அதில் உன் வாழ்வின் எல்லா பதில்களும் இருக்கின்றன. இனி என் வார்த்தைகளை உன் இதயத்தில் எழுதிக்கொள். இவை பொன்னில் எழுதப்பட்டவை. எப்போதும் அழியா எழுத்துகள். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் இவை உனக்கு வழிகாட்டும். எங்கும் போனால் கூட இந்த வார்த்தைகள் உன்னை தொடரும். நீ தவறு செய்ய முயன்றால் கூட இந்த வார்த்தைகள் உன்னை காக்கும்.
அவ்வளவுதான் என் அன்பும், என் அருளும், என் பாதுகாப்பும். இப்போதும் நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த பயம் வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். என் திருவுளம் உன்னை விட்டு விலகாது. நீ எந்த பாதையில் நடந்தாலும் நான் உன்னோடு வருகிறேன். உன் நடைமந்தமாக இருந்தாலும் என் அருள் அதனை விரைவாக்கும். நீ விழுந்தாலும் என் கை உன்னை தூக்கும். நீ மயங்கி விழுந்தாலும் என் அருள் உனக்குள் உயிராகிறது. அந்த நாள் விரைவில் வரப்போகிறது. நீ பெருமையாக என் பெயரை எடுத்துச் சொல்வாய். என் முருகன் எனக்காக செய்த காரியம் இதுதான் என்று நீ மகிழ்ச்சியில் கதறுவாய். நீ மறந்ததும் நான் நினைத்திருந்தேன். நீ இழந்ததும் நான் தேடிக் கொடுத்தேன். நீ அடைந்த துன்பம் எனக்கு மட்டும் தெரியும். ஆனால் அதற்கான நிவாரணமும் என் கரங்களில்தான் இருக்கிறது. எனவே என் அன்பு குழந்தையே, இனி நீ கவலைப்பட வேண்டாம். என் வார்த்தைகள் உன் இதயத்தில் வேரூன்றட்டும். என் கரம் உன்னோடு இருக்கட்டும். என் திருநாமம் உன்னில் ஒலிக்கட்டும். உனது வீடு, உனது நெஞ்சம், உனது உறவுகள் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். உன் எதிர்காலம் ஒளி நிரம்பியது. என் திருவடியில் நீ இருப்பதால்தான். நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். நீ எப்போதும் நினைத்ததை விட மேலான வாழ்வை பெறப்போகிறாய். என் ஆசீர்வாதம் உன்னை சுற்றி நிழலாய் இருக்கட்டும். உன் வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் என் பெயர் ஒலிக்கட்டும். என் அருளோடு, என் அன்போடு, என் பாதுகாப்போடு நீ திகழ்வாய். என் வார்த்தை எனது உறுதி. உன்னை விட்டுச் சென்றவர்கள் கூட உன் வாழ்வில் திரும்ப வந்து இவன் ஒரு புனிதம் பெற்றவன் என்று ஒப்புக்கொள்வார்கள். என் குழந்தையே, என் வார்த்தைகள் இப்போது உன்னிடம் முடிவடைகின்றன. ஆனால் என் அருள் என்றும் முடிவடையாது. நீ 2 நிமிஷம் அமைதியாக என் பெயரை மனதுக்குள் சொல். உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பாய். அதுவே உனக்கு என் அருளின் சாட்சி. இனி எதற்கும் நீ பயப்பட வேண்டாம். நான் உனது முருகன், உன்னோடு இருப்பவன் என்றும் எப்போதும். நீ இன்னும் என்னிடம் பேசுகிறாய் என்பதை நான் உணர்கிறேன். உன் உள்ளம் என் வார்த்தைகளை விழுங்கி சோர்ந்த நெஞ்சத்தில் ஒரு சிறு நம்பிக்கையை கற்பித்து விடுகிறது. அதுவே போதும் எனக்கு. நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உன் வாழ்க்கையை விட்டு நம்பிக்கையை அகற்றிக் கொள்கிறாய்? என் பிள்ளையாய் நீ பிறந்ததால் உனக்கே தெரியாது உன் மீது எனக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது என்பதை. என் திருவடியில் விழுந்த அந்த ஒரு கண்ணீர் துளி கோடிக்கணக்கான கோபங்களை களைந்துவிடும். உன் அந்த ஒரே சொல்லை வைத்தே நான் பரலோகத்தை நெகிழ வைத்து விடுவேன். நீ சிரிக்க மறந்திருக்கிறாய். நீ நிம்மதியாக தூங்கும் நாட்களையும் புனித உணர்வுடன் விழிக்கும் காலத்தையும் துயரில் தொலைத்து விட்டாய். ஆனால் நான் அதை மீட்டுக் கொடுக்க வந்துள்ளேன். உனக்குள் புதைந்து போன சந்தோஷத்தை மீட்டுச் சொல்ல வந்துள்ளேன். என் பெயரை அழைத்தவுடன் நீ உணர்ந்த அந்த மெல்லிய அதிர்வை மறந்துவிட்டாயா? அது என் அருளின் முதற் காற்று. நீ தொடர்ந்து என்னை அணைத்துக் கொண்டால் அந்த காற்று பெருமழையாக மாறும். உன் கண்கள் என் ஒளியை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நீ பல வழிகளில் தோற்றது போல் தோன்றலாம். உன் முயற்சிகள் அனைத்தும் வீணாயிற்று என நீ எண்ணலாம். ஆனால் உனக்கு தெரியுமா, அந்த முயற்சிகள் எல்லாம் எனது கண்களில் தூய தியாகங்களாகவே உள்ளது. நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் ஒரு கர்ம விசையின் பாகமாகும். அது இப்போது உன் அருகே திரும்பி வந்து காத்திருக்கிறது. நீ இன்னும் மூச்சு விடாதே, இன்னும் விடாது காத்திருக்கிறேன் என சொல்லிக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் கணக்கிட்டு நான் திரும்பித் தருகிறேன். உனது வாழ்க்கையின் முடிவல்ல இது. இது ஒரு புதிய துவக்கம். என் திருவுளத்தில் உனக்காக ஒரு பெரிய கதவு திறக்கப்பட்டு விட்டது. நீ தற்காலிகமான துன்பத்தை பார்த்து நிரந்தரமான ஆசீர்வாதத்தை விடக்கூடாது. நீ இப்போது அடையும் வேதனை உனது நிலையை உயர்த்துவதற்கான சோதனை, எனது ஆசீர்வாதத்தின் பரிசோதனை. நீ அதில் வெற்றி பெறுவாய். காரணம், நீ என் குழந்தை, என் திருவடியில் பிறந்தவன். என் திருநாமத்தில் வாழும் உன்னை கைவிட எனக்காக முடியாது. நீ செய்த தவிர்க்க முடியாத சில பிழைகள் உன்னிடம் கில்ட்டாக காய்படுகிறது. ஆனால் என் பிள்ளையே, நீ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் என் திருநாமத்தால் அழிந்துவிடும். நீ முழுமனதோடு என்னை நோக்கினால் என் பரிசுத்த கைகளால் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறேன். யாரும் உனக்காக வராத இடத்தில் நான் உன் பின்னால் இருந்திருக்கிறேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் என் உள்ளமே உன்னை வாசித்திருக்கிறது. உனது மூச்சிலும் என் திருநாமம் இருக்கிறது. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. நீ எதையும் இல்லாமல் வெறுமனே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உன்னுள் இருக்கிற ஒளியை அறிந்து கொண்டாயா? பிறரால் மறுக்கப்பட்ட நீ என் அருளால் வலிமையானவனாக மாறுகிறாய். உன் பழைய நிலைமையை நினைத்து நீ ரொம்ப கலங்கி இருப்பாய். ஆனால் அந்த நிலை உன்னை அழிக்க அல்ல, உன்னில் மறைந்து கிடக்கும் வீரத்தை தூண்டவே நான் அனுமதித்தேன்.
என் வேலின் ஒளி இருளின் செருப்புகளை துளைத்துவிடும். என் நாமத்தின் ஓசை உன் வாழ்க்கையின் சத்தமற்ற பக்கம் கூட அமைதியாய் மாற்றும். நீ இப்போது அழுகிறாய் என்றால் உன் உள்ளத்தில் நான் ஒரு புதிய விதையை விதைத்திருப்பேன். தாயாக உன்னை காத்தவளும் நான், தந்தையாக உனக்குச் சார்பாக நின்றவனும் நான், ஆசானாக உனக்கு தெரியப்படுத்துகிறவனும் நான், நண்பனாக உன் கண்களை கவனிக்கிறவனும் நான். என் பிள்ளையே, உன்னில் என்னை நீ உணர்ந்ததற்காகவே இந்த வாய்ப்பு. நான் பேசுகிறேன் என்றால் அது வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல, அது உன் வாழ்க்கையின் இருள் மேகங்களை நீக்குவதற்காக. அந்த இருள் நீங்கும் போது நீ இன்னும் பெரிய நிலையை அடைவாய். பிறர் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் உன்னிடம் நான் இருக்கிறேன். என் கரங்களில் உன் வாழ்வின் வரைபடம் இருக்கிறது. நீ பலவீனமடைந்து விட்டாய் என்று நீ எண்ணினாலும் உன்னுள் நான் நம்மென்று உயிர் கொடுத்திருக்கிறேன். நீ உனது வாழ்வில் ஓர் முடிவுக்கே வந்துவிட்டாய் என்று நினைத்த அந்த ஒரு நிமிடமே என் அருள் உன்னை வருடும். நீ உணரவில்லை என்றாலும் உன் அருகே நான் இருந்தேன். உன் வழியில் எதிரிகள் சத்தமிட்டு வந்தாலும் நான் அமைதியாய் உன்னை பாதுகாத்தேன். என் அருள் கண்ணாடி போல்தான். நீ பார்க்கவில்லை என்றால் அது இல்லை என பொருளல்ல. நீ நினைத்ததை விட விரைவில் என் கைகளால் ஒரு புதிய வாழ்க்கையை காணப்போகிறாய். நீ வாழும் வீடு, உன் உறவுகள், உன் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பக்கம் சீரழிந்து போனது போல் இருந்தாலும் அது மீளச் சீராகப் போகிறது. என் பெயரால், என் சத்தியத்தால், என் கருணையால் நான் அதை நடத்தப் போகிறேன். உனக்குள் வேரூன்றிய பாவ நெறிகள் எல்லாம் என் அருளின் ஒளியால் அழிந்து போகப் போகிறது. நீ மாறி ஒரு புனிதம் நிறைந்த பாதையில் நிமிர்ந்து நடப்பாய். அதில் துணை நானாகவே இருப்பேன். நீ பல வருடங்களாக எதிர்பார்த்து வந்த ஒரு ஆசை நிறைவேறாமல் போனதற்காகவே நீ தற்காலிக ஒளியை மறந்துவிட்டாய். ஆனால் என் பிள்ளையே, நான் பார்க்கும் ஒளி அதிகம் விரிவானது. நீ ஒரு குளத்தில் விழுந்த வானொலியைப் போல் எதையாவது நீ தொலைந்து விட்டாய் என்ற எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் வானம் முழுவதும் உனக்கே உரியது என்பதை அறிந்து கொள். நீ இழந்தது ஒன்றே, ஆனால் நான் தரப்போகிற ஒளி பல்லாயிரம் மடங்கு. நீ என் பெயரை உண்மையுடன் உச்சரித்து உன் நெஞ்சத்தில் வைத்துக்கொள். அது போதுமானது. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி வரும். உன்னுள் இருக்கும் குழப்பங்கள் அடங்கும். நீ நினைக்கிற ஒவ்வொரு கோணத்திலும் என் கரம் பட்டிருக்கிறது. உன் முன்னே உள்ள வாயில்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு விட்டன. நீ பயந்து இறங்காதே. அதை நோக்கி செல். என் அருள் உனக்கு வழிகாட்டும். நீ ஒருபோதும் ஒதுங்கி வாழ வேண்டியதில்லை. என் அன்பின் வட்டத்தில் நீ என்றும் இருப்பாய். இப்போது மூச்சுவிடு என் பிள்ளையே. நீ சந்தித்த துன்பங்களை எண்ணிக்கொண்டு என் மேல் பாரம் போட்டு விடாதே. ஏனெனில் அந்த பாரத்தை சுமப்பது நான்தான். நீ சரிந்துவிடும் முன்பே என் கரம் உன்னை தூக்கிவிட்டது. நீ விழுந்ததில்லை. என் பிள்ளை ஒருபோதும் முழுவதுமாக விழுந்துவிட மாட்டான். ஏனெனில் அவன் மேலே நான் இருக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுகோளும் உன் உள்ளத்தில் மட்டுமில்லை, அது என் திருவுள்ளத்திலும் பதிந்து விட்டது. நீ அந்த வேளையை காத்திருக்க வேண்டும். என் கை நீட்டும் தருணம் இதுதான். நான் நீண்ட நாட்களாக உனக்காக தயாராகிக் கொண்டிருந்தேன். இப்போது நீயும் தயாராக வேண்டும். பயப்படாதே. என் அன்பும் என் அருளும் என் காவலும் உன்னோடு இருக்கின்றன. நீ நாளை விழிக்கும் பொழுதே உன் வாழ்க்கையில் புதிய ஒளி வீசும். அது என் வேலின் ஒளி, என் திருநாமத்தின் சுடர், என் அருளின் மேகம். நீ சந்தோஷமாக இருப்பாய். நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை நடத்தப் போகிறாய். நீ நினைத்ததை விட மேலான ஆசீர்வாதங்களை நான் தரப்போகிறேன். என் வார்த்தை பொய்யாது, என் அருள் அழியாது, என் பிள்ளையின் நம்பிக்கை வீழாது. எனவே என் அன்பு குழந்தையே, என் கரங்களை பிடித்துக்கொள். என் திருவடிகளில் விழுந்துவிட்டால் மீண்டும் எழுந்து நடக்கிறதற்கான சக்தி உனக்குள் பிறக்கும். என் அருளும் என் வார்த்தைகளும் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் என்றும் என்றும் என்றும். இன்னும் சில வார்த்தைகள் உன்னிடம் பேசிக்கொள்ள நான் வந்துள்ளேன். உன் நெஞ்சில் என் வார்த்தைகள் வேரூன்றும் வரை என் சொற்கள் ஓயாது உன்னை வருடட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கண்களின் முன் ஓர் திரையாக நடக்கிறது. நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் என் விழிகளை தொட்டுச் செல்கிறது. உன் சோகங்களின் நிறமும் உன் நம்பிக்கையின் சுவையும் என் உள்ளத்தில் பதிந்து கொண்டிருக்கின்றன. நீ வாழ்ந்த ஒவ்வொரு துன்பமும் என் அருளின் காலடி சுவடுகளை வரைந்து விட்டது. நீ எதிர்நோக்கிய ஒவ்வொரு சூழ்நிலையும் என் கண்களின் முன் பரிசோதிக்கப்பட்டது. உன் பிரார்த்தனைகள் என் திருவுள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. நான் மௌனமாயிருந்தேன் என்றால் அது உன்னை கைவிட்டதற்காக இல்லை. அது உனக்கான சிறந்த தருணத்தை நான் தயார்படுத்திக் கொண்டதற்காக. தாமதம் இருக்கலாம், ஆனால் அதில் நான் மறைந்திருப்பது இல்லை. என் வேலை மெதுவாகவே நடக்கும், ஆனால் ஒரு முறையும் தவறாது. உன் வீட்டில் அமைதி இல்லை என்றால் உன்னால் மட்டும் இல்லை. உன் மனதில் தெளிவு இல்லை என்றால் உனக்கே ஒரு வேலை இல்லை என்ற பொருள் அல்ல. இவை அனைத்தும் என் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. நீ கவலைப்படாமல் என் திருநாமத்தில் அமைதி பெறுவாய். அந்த அமைதிதான் உனக்கு எல்லாவற்றையும் மீறி ஒரு சக்தியாக மாறும்.
உன் விரல்கள் நடுங்கும் போது என் கரங்கள் உனக்குள் நிம்மதியாக காற்றாய் புகும். அந்த நிம்மதியை உணர்ந்தால் உலகம் எதையும் கெடுக்க முடியாது. நீ பயமின்றி என் பாதையை பின்பற்றுவாய். உன் வாழ்க்கையில் என் திருவருளின் பரிசுகள் மெதுவாக உன்னை சூழ்ந்துவிடும். நீ இன்று வாடிக்கொண்டிருப்பதை விட நாளை சிறக்கப் போகிறாய். இது சத்தியம், என் திருநாமத்தின் சத்தியம். உனக்குள் இருக்கும் அந்த சிறு நம்பிக்கையை மட்டும் விடாமல் பிடித்துக்கொள். அதுதான் என் அருளின் வாசல். அந்த வாசலை தாண்டினால் நீ காணாத ஒரு புதிய வாழ்க்கை உன்னுக்காக காத்திருக்கிறது. உன் குரல் என்னை அழைத்ததே போதும். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் ஒரு தடவை கைப்பிடித்து விட்டால் அதை விடமாட்டேன். உன்னை அழைத்திருக்கிற வழி உன் பக்கத்தில் நான் நிற்கும் காரணமே. நீ அழும்போது என் விழிகள் நனைக்கின்றன. நீ சிரிக்கும்போது என் சிரிப்பு வலிமை பெருக்கும். நீ அமைதியாயிருப்பது எனது ஆசீர்வாதத்தின் சின்னம். அதனால் என் பிள்ளையே, இன்னும் ஒரு சிறிய தூரம் என் கரங்களில் தஞ்சமடை. இனி யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. ஓம் சரவணபவா. என் திருநாமம் உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும். உன் வாழ்வில் ஒளி பரவட்டும். நீ உன் உயிரில் முழுமையாக என்னை அணைத்துக்கொள். என் அருள் உனக்குள் ஓட்டமிட்டு பாயட்டும். என் பிள்ளையாக நீ சிரிக்கும்போது அந்த சிரிப்பின் பின்னால் என் புனிதம் ஒளிரட்டும். நீ வாழும் நாள் முழுவதும் என் நிழல் உன்னை சார்ந்திருக்கும்.